ரமண மகரிஷி தேடிட்டு ஒரு நாள் ஒருத்தர் வந்தவர் ரொம்ப ஆர்வமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. சாமி, விழிப்புணர்வு பெறலான்னு சொல்லி வந்திருக்கிற, நீங்கள் கடவுளை பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு. அதுக்கு ஏன் கேட்குறீங்க? இல்லை, நீங்கள் கடவுளை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு அவரை பார்க்குறதுக்கு உதவி செய்வீங்கள்ல, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ரமணர் சொல்கிறாரு, கடவுளை காண நீங்கள் விரும்புகிறீங்க, அப்போது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் கேட்குறாரு. நான் தேவதத்த சர்மா அப்படிங்கிறாரு. ஆடாது உங்களோட பேர், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் ரமணர் கேட்குறாரு. நான் ஒரு பிராமணன் அப்படிங்கிறாரு. ஆடாது உங்கள் ஜாதிங்க, நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் ரமணர் கேட்குறாரு. நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆடாது உங்கள் தொழில், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரமணர் கேட்குறாரு. நான் ஒரு ஆண் அப்படிங்கிறாரு. ஆடாது உங்களுடைய பிறப்பு, நீங்கள் யாரும் மடி திரும்பி அதைவே கேட்குறாரு. அவர் பேப்பரை முடிக்கிறாரு. யார்? அந்த விழிப்புணர்வு வேலையவங்களுக்கு வந்தார் அவர். அப்போது மடி சொல்கிறாரு, நான் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி போட்டு மடி சொல்கிறாரு. அப்போ சிரிச்சுட்டு கேட்குறாரு மகரிஷி. யார்? ரமண மகரிஷி கேட்குறாரு, உங்களையே நீங்கள் அறிஞ்சிக்காமல் வைக்கிறீங்க, அப்புறம் எப்படி கடவுளை தெரிஞ்சுக்க போகிறீங்க, அறிய முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டாரா. அப்போ தான் அவருக்கு விஷயம் புரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, ரமணர் மடி சொன்னார், முதல்ல உங்களை நீங்கள் யார் என்று கண்டு தெரிந்துவிட்டு அதுக்கப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் கடவுளை பற்றி பார்க்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாராம். இந்த சம்பவம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல நாம் யாருங்கிறத நம்ம நல்லா உணர்ந்துட்டோம்னாலே கடவுளை அறிவதற்குண்டான வழி தெரிந்துவிடும் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.